வணக்கம், நான் டாக்டர் ஷேனா. நாம இன்னைக்கு ஃபிஸ்டுலா பத்தி பார்ப்போம். ஃபிஸ்டுலாவை நம்ம தமிழ்ல பௌத்திரம் சொல்லுவோம். ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா பகந்திரம் சொல்லுவோம். பகந்திரம்னா தாரணா மீன்ஸ் பர்ஸ்டிங் அப் இல்லைன்னா ஸ்பிளிட்டிங் அப். வியாதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாலோ ட்ராக்ட் உருவாகும். அந்த ஆனஸ் பக்கத்துல, நம்ம ஆசனவாயு பக்கத்துல நமக்கு ஒரு ட்ராக்ட் உருவாகி அதுல இருந்து நமக்கு பஸ்ஸு பிளட் அதெல்லாமே டிஸ்சார்ஜ் வரும். ஸோ இதை பாத்தீங்கன்னா உள்ள நமக்கு எப்பவுமே இந்த ஆனல் கனால்ல இல்லைன்னா ரெக்டத்துல அதோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இருக்கும். வெளியே ஆனஸ் ஸ்கின்ல, ஆனஸை சுத்தி எங்கேயாவது ஸ்கின்ல அந்த வெளியே இருக்கிற ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங் ஒன்னா இருக்கலாம், இல்ல நிறைய கூட வரலாம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆனல் ஆப்சிஸ்னு ஒண்ணு வரும், நமக்கு அந்த கட்டி மாதிரி வரும். அந்த கட்டிகள் வந்து உடைஞ்சு அதுல இருந்து பஸ்ஸு பிளட் வித் ஸ்மெல், சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்மெல் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி வேற ஆனல் ஆப்சிஸை நம்ம ட்ரீட் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம்னா மறுபடியும் வந்து அதுல இருந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்ன ஆகும்னா, இந்த ரெக்டம் ஆனல் கனால்ல ஒரு பேசேஜ் மாதிரி ஒரு அதே மாதிரி உருவாக்கி நமக்கு மோஷன் நார்மலி நமக்கு ஆனல் ஓப்பனிங் வழியா வர்றது பதிலா இந்த ஒரு ஓப்பனிங் வருதுல்ல, இந்த செகண்டரி ஓப்பனிங் வரும், அந்த ட்ராக்ட் வழியா வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ அது நமக்கு மோஷன் போகும்போது ரொம்ப ஹார்ட் ஸ்டூல்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு கான்ஸ்டிபேஷன், ரொம்ப ஹார்ட் ஸ்டூல்ஸ் நமக்கு வெளியே வரும்போது அது ரொம்ப தொந்தரவை கொடுக்குது, வலியை கொடுக்குது. சம்டைம்ஸ் நமக்கு அங்கே ஈச்சிங் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த மோஷன் போகிற டைம்ல மட்டும் கிடையாது, மற்ற நேரங்கள்லையும் அதுல இருந்து அந்த பஸ்ஸு பிளட் எல்லாம் வந்துட்டே இருக்கும். நம்ம ட்ரெஸ்ல ஈரம் பட்டுட்டே இருக்கும். ஸோ நம்ம அங்கே ஒரு பஞ்சு இல்லை ஒரு க்ளோத் பீஸ் வச்சு எப்பவுமே சுத்துற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று, நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து வேலைகள் செய்ய முடியாது. இந்த பிரச்சனையில ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். இதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தோஷங்கள் அதிகரிக்குது. நம்ம ஆனல் கனால் ரீஜியன்ல வாத தோஷம் அதிகரிச்சு நம்ம ஃபேட் டிஷ்யூ அதே மாதிரி பிளட்டை பீஷியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. இதுக்கான நார்மல் காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தா, ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல், நம்ம அந்த ரொம்ப தண்ணி குடிக்காம இருக்கிறது, இம்ப்ராப்பர் ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னா ரொம்ப காரமா எடுக்கிறது, ரொம்ப ட்ரையான ஃபுட்ஸ், தண்ணி கம்மியா குடிக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்து, இட்ஸ் லைக் நம்ம அந்த காலத்துல நம்ம இதுல நிதானஸ்ல பாசிட்டிவ் ஃபேக்டரா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப நேரம் பண்றவங்களுக்கு இதெல்லாம் நிறைய வரும். இப்ப அதுக்கு பதிலாக நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னொன்னு பேட் ஹேபிட்ஸ், ரொம்ப ஆல்கஹால், ரொம்ப ஸ்மோக்கிங் அந்த மாதிரி பண்றவங்க. அதே மாதிரி நம்ம ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுக்காம விட்டா, டெய்லி ஏதாவது பழங்கள் எடுக்காம இருக்கிறது, நல்லா காய்கறிகள் சாப்பிடாம இருக்கிறது, நிறைய நான் வெஜிடேரியன்ஸுக்கும் இந்த பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன, நமக்கு அந்த ஜீரண பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஜீரண பிரச்சனை நமக்கு ஸ்டார்டிங்கே ஒரு டாக்டரை பார்த்து அதை கியூர் பண்ணிட்டா நமக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பெருசா அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. ஓகே சரியாயிடும், வேலைக்கு நம்ம சாப்பிடாததுனால அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு அவங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், கொஞ்சம் மோடிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க, டயட் மோடிஃபிகேஷன்ஸ். ஆனா அதுலயும் சிலவங்களுக்கு தீர்வு அடையாது. சிலவங்களுக்கு அதே மாதிரி இந்த நிறைய இன்டெஸ்டைன் டிசீசஸ், நம்ம இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதே மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், க்ரோன்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி இருக்கிற வியாதிகள் வந்து நம்ம அதை ஒழுங்கா ட்ரீட் பண்ணலைன்னா அதுவுமே லாங் ஹிஸ்டரியோட இருந்துச்சு, ரொம்ப தொந்தரவா நமக்கு ரொம்ப காலம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபிஸ்டுலாஸ் ஏற்படும். அந்த ஃபிஸ்டுலாஸுக்கு நம்ம டைப் சொல்லுவோம். ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம சதபோனகா அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. அப்படின்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கிறது. இன்னொன்னு ஆஸ்ட்ரோகிரீவா, அது யூ ஷேப், அந்த கேமலோட கழுத்து பகுதி இருக்கிற அந்த ஷேப் மாதிரி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சம்பூகாவர்த்தா, அந்த இட்ஸ் லைக் ஹோஸ் ஷூ ஷேப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஷேப்ல வருது. அதே மாதிரி நம்ம உன்மார்கின்னு சொல்லிட்டு அது ஒரு டைப்ல பாத்தீங்கன்னா, ஏதாவது இன்ஜுரிஸ், ட்ராமா, ஏதாவது அடிபட்டு அங்க இருந்து நமக்கு புண்ணு மாதிரி ஆகி அதுல இருந்து கண்டினியூஸா ட்ரெயின் பண்ணி வருது. அந்த மாதிரி ஒரு 4 to 5 டைப்ஸ் நம்ம ஆயுர்வேதத்துல சொல்லுவோம். அதே மாதிரி அலோபதிலையும் நாம எக்ஸ்ட்ரா ஸ்பிங்டர் ஃபிஸ்டுலா, டிரான்ஸ்பின்ட்ரிக் ஃபிஸ்டுலா, இன்டர்னல் ஸ்பின்ட்ரிக், அந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸ் வரும். அது எங்க இருந்து உருவாகுதுன்னா பொறுத்தும், அது எங்க ஓப்பனிங்ஸ் வருதுன்னு பொறுத்தும் தான் அந்த டைப்ஸை நாம சொல்லிட்டு இருக்கோம். இதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா, நமக்கு மெடிசின்ஸ் என்ன மாதிரி கொடுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த டைஜஷன் இஷ்யூஸ் கிளியர் பண்றதுக்கு, அந்த மோஷன் ஹார்டா போறது, அந்த கான்ஸ்டிபேஷன் குறைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுலயும் உங்களுக்கு குறையலைன்னா நம்ம இன்டர்னலி மெடிசின்ஸ் கொடுத்து அந்த அக்னியை தூண்டி விடுற மாதிரி பார்த்துருவோம். இன்னொன்னு எக்ஸ்டர்னலி நம்ம வெளிப்படையா அந்த புண்ணு இருக்குல்ல, அந்த புண்ணை நம்ம
மாத்துறதுக்கு எக்ஸ்டர்னல் ஹெர்பல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜபிள் பண்றது மெடிசின்ஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம், டயட்ல மேனேஜ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று சிட்ஸ் பாத் பண்ணிக்கலாம். சிட்ஸ் பாத் பண்ணும்போது நம்ம கஷாயம்ஸ் வச்சு அங்க கழுவி விடுறது, அந்த புண்ணாத்துறதுக்கு, ஸோ உள்ள இருக்கிற அந்த பசு அதெல்லாமே வெளியே தள்ளி விட்டுரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம விரேசனம், வஸ்தி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். அது என்ன பண்ணுவோம்னா அந்த மோஷன்ஸ் போறதுக்கு இருக்கிற அந்த கஷ்டத்தை குறைச்சு அங்க இருக்கிற டாக்ஸின்ஸ், அன்டைஜஸ்டட் ஃபுட்ஸ் அதெல்லாமே வெளியே தள்ளி விட்டுரும். அந்த விரேஜனமும் வஸ்தியும் நமக்கு அந்த மாதிரி அந்த வாதத்தையும் குறைச்சு, விரேஜனத்துல நம்ம இந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுக்கும்போது டாக்ஸின்ஸ் வெளியே தள்ளிடும், வஸ்தியில வாதத்தை குறைச்சு அந்த மோஷன் போறதுக்கு இருக்கிற அந்த கஷ்டத்தை குறைக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே நம்ம மேனேஜபிள், அந்த மெடிசின்ஸ் கொடுத்து மேனேஜ் பண்றது வகைகள். இன்னொன்னு நம்ம பண்றது என்னன்னா குவாட்ரைசேஷன் இல்லைன்னா ஷாரகர்மா அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரியும் நம்ம ஆயுர்வேதத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு மெடிசின்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஷாரசூத்திரம் சொல்லிட்டு ஆல்கலைன் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி அந்த புண்ணுல நம்ம தைலங்கள், இந்த ஜாத்தியாதி தைலம் இல்லைன்னா எஷ்டுமதி தைலம் அதெல்லாம் வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணி கொண்டு வரலாம். அதே மாதிரி நம்ம அக்னியையும் தூண்டி விடுற மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்துருவோம். சில கண்டிஷன்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க ரொம்ப வேர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்திருக்காங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம ஷாரசூத்திரம், மற்றபடி குவாட்ரைசேஷன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ஷாரசூத்திரம் பண்ணும்போதும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்டே நம்ம கிட்ட வந்துட்டோம்னா நம்ம மெடிசின்ஸ் வச்சு நல்லா மேனேஜ் பண்ணி கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிஸ்டுலாங்கிறது எப்பவுமே ஆயுர்வேதத்துல ஒன் ஆஃப் த அஷ்டமஹாகதாஸ் சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த கியூர் பண்றதுக்கு கஷ்டமான வியாதிகள்ல ஒண்ணுதான் இந்த ஃபிஸ்டுலா. ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்டே அதுல அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு தோணுது, அந்த மோஷன் போற இடத்துல இல்ல அந்த ஆனஸ் ரீஜியன்ல நமக்கு ஏதாவது கட்டி இந்த மாதிரி பிளட் வருது, இல்ல மோஷன் போறதுக்கே கஷ்டமா இருக்கு, நம்ம முதல்லயே நமக்கு அந்த மாதிரி அனுபவப்படுதுன்னா ஃபர்ஸ்டே நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது.